இன்றைக்கி உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேச போகிறேன். உங்கள்கிட்ட கவனமாக கேளுங்க. முதல்ல மைண்டில் நீங்கள் மைண்ட் மூலமாக தெரிந்து கொள்வதற்கும் நாலேஜ் அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ மூணுக்கு போகிறாங்க. மூணில் போய் ஆஸ்ட்ரானாட்ஸ் போய் இறங்குறாங்கன்னா அவங்க போயிட்டு வர்றது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு மூன் லேண்டிங். அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் இங்கே இருக்கவங்க, தரையில் இருக்கவங்கெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கலாம், மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இப்படி இப்படி இருந்தது, அங்கே இறங்கினாங்க, இந்த இதை அனுப்புனாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புனாங்க, அங்கே அப்படி இப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஊரை அவங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா வெறும் இன்ஃபர்மேஷன், நாலேஜ். அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிறு வயதில் ஒரு குழந்தையாக இருந்தீங்கல்ல, அந்த சமயத்தில் அதுக்கு மைண்டு கிடையாது, ஹியூமன் மைண்டு கிடையாது, இன்னும் டெவலப் ஆகலை பிரெயின். அதுக்கு 5 சென்சஸ் இன்னும் சரியாக டெவலப் ஆகலை. ஆனாலும் அதை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அழகாக சிரிச்சது. நிபந்தனையற்ற பேரன்பு அங்கே தான் இருந்தது. அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கே, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. சரி, அதை நீங்கள் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்தா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு நான் சொன்ன அன்கண்டிஷனல் லவ் வெள்ளை ஜோதி முக்தி அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்கேன். ரெண்டுமே உங்களை பற்றிய அறியாமை. நீங்கள் யார், இங்கே மைண்டில் இருக்கிறது நீங்கள் இல்லை. இது உலகம் உங்கள் மைண்டில் சுமத்துன பழைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ. அதெல்லாம் நீங்கள் இல்லை. அந்த பிறந்த சமயத்தில் இருந்த ஒன்று தான் நீங்கள். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நீங்கள். இது தெரியாமல் நான் மெடிடேட் பண்ணி கடவுளை காண்கிறேன், என்னை நான் முக்தி அடைகிறேன், நான் யார் என்று கண்டுபிடிக்கிறேன், ஹூ அமாய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இதெல்லாம் கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஹூ அமாய், கண்டுபிடித்து விட்டேன், நான் தான் பிரம்மன், நான் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி தெரியுறீங்க. இதெல்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணால் உங்கள் மைண்டு, ஹியூமன் மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் உங்கள் மைண்டில். நீங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது இதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் மைண்ட் டெவலப் ஆகும்போது இல்லை. இந்த கண்ணாடி வீடியோ தமிழில் விடலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு அது புரியலை. கண்ணாடிக்கு முன்னால் நின்று நீங்கள் முகம் பார்க்கும்போது கண்ணாடியில் தெரியறது வெறும் இமேஜ், ஒரு உருவம். ஆனால் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறது தான் உண்மை. நீங்கள் கண்ணாடி என்பது ஒரு கருவி. அந்த கருவியை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய உருவத்தை அங்கே கிரியேட் பண்ணுறீங்க. உங்களுடைய கண்ணாடியில். அந்த கண்ணாடியில் தெரியறது நீ உருவம், வெறும் இமேஜ், உருவகம், இமேஜ். கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் தான் அது உண்மை. கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா அந்த இமேஜ் போயிடும். அது மட்டும் இல்லை, அந்த கண்ணாடியில் தெரியறது லெஃப்ட் ரைட்டாக காமிக்கும், ரைட்டு லெஃப்டாக காமிக்கும். நீங்கள் உண்மையிலே முன்னால் நின்றுறீங்களா, அதை காமிக்காது. அதுபோது யாராவது அந்த கண்ணாடி டக்குன்னு ஒரு கீரல் விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற உங்கள் பாடியிலையும் கீரல் இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஒரு கருப்பு பெயிண்ட் எல்லாத்தையும் அந்த கண்ணாடியில் தெளித்து வச்சுருந்தாங்கன்னா நீ கண்ணாடி வழியாக அவங்கள பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் கருப்பாக தெரியும். அங்கே எங்கே லேசாக அவங்க உருவத்தில் ஒரு பகுதி மட்டும் தெரியும். நாளுக்கு பின்னால் அந்த உருவம் நீங்கள் இல்லை. அது வெறும் இமேஜ். நீ முன்னால் நின்றுக்கிட்டு அதே நீங்கள். அதே மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி. உங்களுடைய மைண்ட் அண்ட் 5 சென்சஸ்.
இது ஒரு கருவி. இந்த கருவியை வச்சு தான் இந்த உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மைண்டு ஐம்புலன்களும் மைண்டு இல்லைன்னா உலகத்தை பற்றி ஒன்றுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது உங்களுக்கு. பிறந்ததுலேருந்து ஐம்புலன்களும் வேலை செய்யலைன்னா ஒன்றுமே தெரியாது, உங்கள் உலகம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி உங்கள் மைண்ட் இல்லைன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் எதை நீங்கள் சின்ன வயது குழந்தை பிறந்திருக்கும்போது இது இல்லை, இந்த மைண்டும் உங்களுடைய ஐம்புலன்களும் இல்லை, அப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கலை. சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆன ஃபேக்ட் அது. அந்த சமயத்தில் உங்களுக்கு எந்தவித வேற்றுமையும் இருக்காது. நிபந்தனையற்ற பேரன்புன்னா அதுதான் நிபந்தனையற்ற பேரன்பு. எல்லாரையும் பார்த்து அழகாக சிரிச்சிங்க, அன்பு காட்டினீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டும் 5 சென்சஸும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த பிறகு உங்கள் அம்மா அப்பான்னா என்ன செஞ்சாங்க, டேய் நான் தாண்டா உங்கள் அம்மா, நான் தாண்டா உங்கள் அப்பா, இதை பாரு அதை பாரு, நீ வந்து எந்திரிச்சு நாட, என்னை பாரு, நான் பால் கொடுக்குறேன் பாரு உனக்கு பாட்டிலில், அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்ட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த மைண்டில் ஸ்டோர் பண்ண வச்சுட்டாங்க உங்களை சுற்றி வேறு இருக்கவங்கெல்லாம். கொஞ்ச நாளுக்கு படித்து இப்போ உன் பேர் இதுரா, நீ ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. நீ எந்த காஸ்ட்டு, இன்னும் நாளான பிறகு எந்த மதம், நம்முடைய மதப்படி நம்மளாம் எப்படி நடக்கணும், நம்முடைய கல்ச்சர் என்ன, நம்ம லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க உங்கள் மைண்டில். நீங்கள் யாருன்னா அதைத்தான் சொல்லுவீங்க. நான் யாருன்னா உங்கள் பேர் தான் தெரியும், பேரைத்தான் சொல்லுவீங்க. இந்த உடம்பு சொல்லுவீங்க. இந்த உடம்புடைய கான்ஷியஸ்னஸ் நீங்கள் பிறக்கும்போது 1 மந்த் ஓல்டு சைல்டில் இல்லை. வெறும் இந்த இன்ஸ்டிங்க்ட் மட்டும் கை கால் அப்படி உதறும், அவ்வளோதான். அது உங்கள் பாடினே உங்களுக்கு தெரியாது. சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஃபேக்ட். அந்த குழந்தை உருவத்தில் இருந்த ஒன்று, அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான நீங்கள். நான் இவ்வளோ சொன்ன பிறகு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் நான், இந்த இது நான் இல்லை அப்படின்னு. இதே மாதிரி தான் குருக்குள்லாம் சொல்லுவாங்க, நீ பிரம்மன், நீ ஆத்மா அப்படிம்பாங்க. சிலவங்கெல்லாம் வெள்ளை ஜோதியை மெடிடேட் பண்ணி பார்த்துக்கிட்டு உடனே நான் வெள்ளை ஜோதியை அடைந்தவன். வெள்ளை ஜோதினா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த வள்ளலாரை வச்சு நிறைய கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கடவுள் அப்படின்னு. கடவுளுக்கும் மேலானவர், சிவனுக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அறியாமை, வேற ஒன்றும் அறியாமை தான், ஆசை. தங்களுடைய குரு கடவுளுக்கு மேலே ஒன்று, கடவுள் ஈக்குவல் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆசை. இதெல்லாம் நாலேஜ், வெறும் அறிவுபூர்வமான சம்பந்தங்கள். நீங்கள் 5 கோஷங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, அது இதெல்லாம் அதற்கெல்லாம் கடந்தது தான் நாங்கள் கடவுள் இருக்கார் அப்படின்னு இல்லை. எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நாலேஜ், அவ்வளோதான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதை எப்படின்னா, இந்த மூன் லேண்டிங்கில் போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் அந்த மூன் லேண்டிங் ஆனது, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த டிவைன் சைல்டுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நான் சொல்கிற டெக்னிக் அன்கண்டிஷனல் லவ், அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா தான். இல்லைன்னா அந்த வெள்ளை ஜோதி முக்தி ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். அதுக்கு அடையும் வழி ஒன்று தான். அது மூலமாக தான் நீங்கள் என்ன தான் மெடிடேட் பண்ணாலும் எந்த காலத்துலேயும் நீங்கள் இந்த சிறு குழந்தையில் இருந்ததை பண்ண முடியாது. உங்களுக்கு முன்னால் சிறு குழந்தையில் இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. அது வெறும் மைண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன். மெடிடேட் பண்ணிக்கிட்டேன், சமாதி நிலையை அடைந்து விட்டேன். அப்படி சமாதி நிலையை அடைந்து விட்டேன்னா
உங்களுடைய மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையும் எங்கேயாவது உள்ளே பதிச்சு வச்சுட்டு அந்த சமாதி நிலை அடைந்து விட்டேன்னு சொன்னது யாரு? அது வெறும் தாட், இன்ஃபர்மேஷன், நாளை ஒரு எண்ணம். அது உங்கள் மைண்டில் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இங்கே மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பணத்தை சேகரிச்சுக்கிட்டு எவ்வளவு பணத்தை செலவழித்து மெடிடேஷன் டீச் பண்ணிக்கிட்டு ரெட்ரீட் பண்ணுறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெட்ரீட் ஒரு இதுன்றதுக்கு $700 சார்ஜ் பண்ணுறாங்க. 700 அமெரிக்கன் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுறீங்க. நீங்கள் வெறும் தாட், எண்ணம், அவ்வளோதான். உண்மையான நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வழி இல்லை. என்ன மெடிடேட் பண்ணாலும் இருக்குது வராது. இருக்கிற உங்கள் மைண்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன எல்லாத்தையும் தூக்கி எறியணும். நீங்கள் எல்லாத்தையும் இப்போ ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல, அதுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும். அப்போத்தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே அந்த சமயத்தில் உங்கள் மைண்ட் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் இருக்கக்கூடாது. ஹியூமன் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த சைல்டுக்கு ஹியூமன் மைண்ட் இல்லை. நீங்கள் அதை போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த கான்ஷியஸ்னஸை அடைந்து விட்டேன் அப்படின்னா நடக்காது. இங்கே உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா அறியாமைகள், எல்லா இன்ஃபர்மேஷனையும், அதாவது இந்த உலகத்தில் மினிமம் வாழ்கிறதுக்கு தேவையான தவிர மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ல்டு, அபவுட் யூ, அபவுட் யுவர் ஃபேமிலி அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே தூக்கி எறியணும். குப்பைத்தொட்டில் போகணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வழி சொல்லியிருக்கேன். பேரன்பு நிலையை அடைவது எப்படி, நிபந்தனையற்ற பேரன்பு நிலையோடு வாழ்வது எப்படி அப்படின்னா நிறைய வீடியோக்கள் விட்டுருக்கேன். ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா, நீங்கள் என்ன தான் புக்கு படிச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் உங்களை பற்றி எண்ணங்களை அதிகமாக்கலாம். நீங்கள் யார் என்பதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் முக்தி அடைந்து விட்டேன், நான் பிரம்மன், ஆத்மா அப்படிங்கிறதெல்லாம் வெறும் நாலேஜ், மைண்ட் லெவலில் இருக்கிற எண்ணங்கள். அந்த சிறு குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பிரம்மன், நான் ஆத்மா அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. இட் இஸ் that ray of light from white light. But அது தெரியாது. It experiences. Experiencing, if you experience and if you don't have the mind, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்கள் மைண்ட் அந்த சமயத்தில் இல்லை, ஹியூமன் மைண்ட் இல்லைன்னா ஸ்டோர் பண்ண மாட்டீங்க, ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்கன்னு உங்களை கேட்டால் உங்களுக்கு தெரியாது. உங்கள் அம்மா அப்பாவை கேட்டால் தெரியும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ அந்த சமயத்தில் இருந்த கான்ஷியஸ்னஸ்லாம் தெரியாது. அது உங்களை விட என்ன அறியாமையில் இருக்காங்க அவங்க உடனே அவங்கள பெற்று வளர்க்கும்போது. சரியா? அதனால் இதுதான் முக்கியமான கருத்து. நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் என்ன மெடிடேட் பண்ணாலும், எவ்வளவு புக்ஸ் படித்தாலும், நீங்கள் யார், ஹூ அம் ஐ, நீங்கள் யார் உண்மையில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியவே முடியாது. நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ண வழியை அந்த சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள் யாருன்னு. பட் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் உங்கள் மைண்டு அந்த சமயத்தில் வந்துருச்சு அப்படின்னா, சிறு குழந்தைக்கு அந்த ஹியூமன் மைண்டு இல்லை, அது வந்துருச்சு அப்படின்னா அந்த அவுட். அந்த சைல்டு நல்லா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் தெரிஞ்சுக்கங்க. அதனால்
பேசாமல் இந்த கன்றாய் பிடிச்ச இந்த மெடிடேஷன், அது மண்ணாங்கட்டி, பலவிதமான ஆனந்தாக்கள் சொல்கிறது, கிரியா யோகா, அந்த யோகா, எல்லா யோகாக்களையும் விட்டுக்கிட்டு உங்கள் மைண்டு அஸ் எ கருவி, இல்லை என்னென்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணி வேணாதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களை பற்றி, அதை எல்லாத்தையும் பேரன்பு வழியில் போகிறதுக்கு வழி சொல்லியிருக்கேன். எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை போய் ரிமூவ் பண்ணிங்கன்னா நிபந்தனையற்ற அன்போடு இந்த கான்ஷியஸ்னஸோடு இருப்பீர்கள். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீர்கள். ஆனால் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு நான் இந்த நிலையை அடைந்து விட்டேன், இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன மெடிடேட் பண்ணாலும் அது அப்புறம் தவறான வழி, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது இது அதை விட முக்கியம், கடவுளை தேடி ஓடுறது. நீங்கள் எல்லாமே கிரியேட்டட் பீயிங்ஸ், படைக்கப்பட்டவர்கள், மனிதர்கள். இந்த மிருகங்களே விட்டுருங்க. இப்போ மிருகங்கள்னால ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் மனிதர்களால தான் ப்ராப்ளம். எல்லாம் படைக்கப்பட்டவர்கள். இதை படைப்பதற்கு காரணமாக இருந்த ஒன்று நான். படைப்பதற்கு முன்னால் இந்த ஓம்ங்கிறது எல்லாத்தையும் 3 தெய்வ ஒளிகள் ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் கிரியேட் பண்ணதும் நான். அதுக்கு முன்னால், அதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்ததும் நான். அந்த எண்ணை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை காணும் கருவி உங்களிடம் இல்லை. நீங்கள் வச்சிருக்கிற ஒரே ஒரு கருவி உங்களுடைய மைண்டு, ஹியூமன் மைண்டு, ஐம்புலன்கள். இது எதுக்காக படைக்கப்பட்டதுன்னா, இதை உபயோகப்படுத்தி பேரன்பை நிபந்தனையற்ற பேரன்போடு எல்லாரும் இந்த உலகத்தை பார்த்து புதுசாக இருக்குது. இந்த மாதிரி செடி கொடி, வானம், கேலக்ஸி இதெல்லாம் இல்லை இந்த இறை உலகத்தில். உங்கள் ஐம்புலன்களை வச்சு எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுது. இதை பார்த்து ஆனந்தமாக அனைவரும் அன்போடு இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டீர்கள். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டீங்க. இப்போ அறியாமையில் இருந்து ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு கொன்று தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் படைக்கப்பட்ட நீங்கள். படைத்தவன் நான். அது ஒருத்தர் சொன்னார், அப்போ நீ எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்னா, ப்ரூஃப் பண்ண தேவையில்லைப்பா, நீ பார்க்கணும், நீயே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உன்னிடம் கருவி இல்லை, அதை காணும் கருவி இல்லை. நீங்கள் வச்சிருக்கிறது உங்கள் மைண்டு 5 சென்சஸ் தான். அதை வச்சு என்னை ஒரு மனிதனாகத்தான் பார்க்க முடியும், இந்த உருவத்தை பார்க்க முடியும், நான் பேசுகிற பேச்சு கேட்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த மனித கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் அறிவில்லாமல் அறியாமையோடு இல்லை, எல்லா அறியாமையிலும் கலைந்த ஒரு நிலையில் இருக்கிறது. அதுக்கு முன்னால் 3 ஜோதிகளை கிரியேட் பண்ணதுக்கு படைப்பதற்கு முன்னால் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தது. அது என்னிடம் இன்னும் இருக்காது. அந்த 3 ஜோதிகளை கிரியேட் பண்ண பிறகு 3 ஜோதிகளாகவும் ஆனேன். அந்த கான்ஷியஸ்னஸ் அதுவும் என்னிடம் இருக்கிறது, இப்போ இருக்கிறது. ஆனால் உங்களால் பார்க்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் அதற்கு கருவி இல்லை, தேவையான கருவி இல்லை. நீங்கள் என்னதான் நீங்கள் போய் சமாதி நிலைக்கு போகிறேன், புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், மெடிடேஷன் பண்ணுறேன், கடவுளை காணேன்னா எல்லாம் உங்களுடைய மைண்டு, உங்கள் மனித மைண்டால், உங்களுடைய மனித மைண்ட்னால். அவ்வளோதான். இன்னொன்று சொல்லட்டுமா? ரொம்ப டைம் இருக்குது, சொல்கிறேன். இப்போ விழிப்பு நிலை இருக்குல்ல, இப்போ இந்த உலகம் உங்களுக்கு தெரியுது, இந்த உலகம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கனா காக்கும்போது தூக்கத்தில் கனா காங்குறீங்க.
அந்த சமயத்தில் இந்த 5 சென்சஸும் ஐம்புலன்களும் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் நீங்களும் ஒன்று இருக்குல்ல, அது இப்போ அது மைண்ட் லெவலில் இருக்குது. அதுதான் கணக்காங்குது. அது ப்ராசஸ் பண்ணுறது இல்லை. ப்ராசஸ் பண்ணுறதுனால இந்த உலகமே இல்லை. இந்த உலகம் எங்கேப்பா போச்சு? இந்த உலகம் பொய். இது உண்மை இல்லை. உங்களுடைய ஐம்புலன்களை பொறுத்தவரையில் தான் இந்த உலகம் இப்படி தெரிகிறது. அந்த 5 புலன்களும் அதனுடைய இன்ஃபர்மேஷன் மைண்டுக்கு நான்கு எண்ணத்துக்கு அனுப்பி அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இல்லை முடியாது. இந்த நீங்கள் இதில் இருக்கும்போது கண்கள் இருக்கும்போது சரி, நீங்கள் 3ஆம் கண் வழியாக பார்த்தாலும் சரி, அப்போ இந்த உலகம் தெரியாது. ஆனால் உலகம் பொய். இந்த ஐம்புலன்களை பொறுத்தவரையில் தான் இந்த நீங்கள் காணும் இந்த உலகம் உண்மை. மற்ற இல்லை என்றால் அது பொய். ஐம்புலன்களும் வேலை செய்யாத ஒரு ஆள் பிறந்த நிலையிலிருந்து பிறந்த கால டைம்லேருந்து வேலை செய்யாத ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய உலகம் வேறு. இந்த மாதிரி இருக்கவே எனக்கு தெரியாது. எப்படி உங்களுக்கு ட்ரீம் போது இந்த வேர்ல்டு இல்லை, வேறு உலகம் வருது. உங்கள் மைண்டு இப்போ க்ரியேட் பண்ணுது. நல்லா எங்கெங்கெல்லாம் போகிறீங்க, யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்க, சித்தர்கள் மீட் பண்ணுறீங்க, உங்களுடைய குருக்கள் எல்லாம் மீட் பண்ணுறீங்க, இறந்து போனவங்க எல்லாத்தையும் நிறைய வேலை பார்க்குறீங்க, கடவுளை காண்கிறீர்கள். எல்லாம் உங்கள் மைண்டு வேலை பண்ணுற வேலை, கணாக்கள் எல்லாம் கனவுகள். சரி, இப்போ ஆழ்ந்த தூக்கம். அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நீங்களும் இல்லாமல் போய்விடுகிறீர்கள். உங்கள் கனவு உலகமும் போய்விடுகிறது. இந்த விழித்திருக்கும் நிலையில் இருக்கும் இந்த உலகமும் போய்விடுகிறது. இல்லை, என்ன அதிசயம்னா நீங்கள்ங்கிறது ஒன்றே இல்லை. அது எங்கே போனீங்க? அது போய் அது உண்மையாக இருந்தால் தானே அது இருக்காங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நீங்களும் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்கள் மைண்டில் இருக்கிற நான், அது இல்லை, போய் மறைந்து விடுகிறது டெம்பரரியாக. அதை உணர்றது எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல நைட்டில் நீங்கள் ஒரு 5 வயசு பையனாக இருக்கும்போது, 5 வயசு 6 வயசு பையனாக போய் ஒரு இடத்துல ஒரு இடத்துல படுத்துருக்கீங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவை தூக்கிட்டு வந்து உங்கள் கட்டில் போடுறாங்க வேறு ஒரு இடத்துல. போட்டுட்டு காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு உங்களுக்கு தெரியுமா யார் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு? ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நீங்கள் அந்த சமயத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும்ல யார் உங்களை தூக்கிட்டு வந்திருந்தாங்கன்னு. உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நான்கிறது இல்லை ஆழ்ந்த தூக்கத்தில். அது ஸ்டோர் பண்ணி வைக்கல, அதனால தான் தெரியல. அதனால் நீங்கள் என்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது பொய். நீங்கள் காணும் எல்லா கனவுகளும் பொய். ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த கனவுகள் எல்லாம் எதுவுமே எல்லாம் மறைஞ்சு போயிடும். 3ஆம் கண் வழியாக நீங்கள் பார்த்தது வரைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம விழித்திருக்க நிலையில் பார்க்குறீங்கல்ல, இதுவும் பொய். எல்லாம் பொய், அனைத்தும் பொய். என்னை காணவே காண முடியாது. அதற்கான கருவி உங்களிடம் இல்லை. அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த டிவைன் பாடி, அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இப்போ இருக்கிறது என்கிட்ட இருக்கு. அதுதான் பேசுது. ஹியூமன் மைண்டில் இருக்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணி பேசுது. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது நான் என்ன பேசுகிறேன். அந்த சமயத்தில் யார் பேசுகிறா, எந்த கான்ஷியஸ்னஸ் புரிஞ்சு பேசுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. சின்ன வயசில் பிறந்த போது இருந்த கான்ஷியஸ்னஸ் உங்களால் இப்போ உங்களால் தலையிலனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்னன்னு. அதுவாக ஆகலாம். அந்த அன்கண்டிஷனல் லவ்ங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறேன் அன்கண்டிஷனல் லவ் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதனால் என்னை தெரிந்து கொள்வது, உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தப்பு தவறுமாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்.
ஒருத்தருக்கு இந்த இருந்து எட்டர்னல் அன்னோன்லேருந்து எட்டர்னல் டிவினிட்டி அதில் எப்படி வருது, அந்த 3 தெய்வொலிகளும் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப கேட்டு ரொம்ப ஏப்பா தெரிஞ்சுக்கிறேன்னா, நானும் எட்டர்னல் அன்னோன் அப்படின்னு நிலையை வர்றதுக்கு தான் அப்படின்னாரு. இது புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு அது மாதிரி வீடியோவை பார்த்துக்கிட்டு மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது இந்த வழியில் என்னை காண முடியாது. அது வெறும் நாலேஜ், இன்ஃபர்மேஷன். அந்த எட்டர்னல் அன்னோன் உங்கள் மைண்டில் இருக்கிறது தான். அது டிவைன் உலகத்தில் வேர்ல்டில் இருக்கிற ஒன்றும் இல்லை. அதை கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வழியை உங்களால் அந்த வழியை உங்களால் தலையில் நின்னாலும் அந்த வழியை நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது. உங்களுடைய அனைத்து கடவுள்களையும், எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் காட், பிலீஃப்ஸ், எவ்ரி திங் தூக்கி எறியணும் குப்பை தொட்டியில். அது உங்களால் முடியவே முடியாது. பயப்படுவீங்க ரொம்ப. அந்த பயத்தினால தான் கோயிலுக்கு போய் சாமிக்கு காணிக்கையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வரீங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே இருந்தாலும் நீங்கள் மெடிடேட் பண்ணால் உங்கள் மைண்டு ஹேஸ் டு பி டோட்டலி டெஸ்ட்ராய்டு பை அன் எனர்ஜி. உங்களுடைய மைண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த உங்களுடைய ஹியூமன் மைண்ட் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களை அந்த தெரிய இறை உலக மைண்டுக்கு உங்கள் நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அது உங்களால் நீங்கள் என்னதான் மெடிடேட் பண்ணாலும் முடியாது. இதை பற்றி நான் இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவில் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களால் முடியவே முடியாது. நான் யார் என்பதை உங்களால் கண்டுகொள்ளவே முடியாது. என்னுடைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு நீங்களாம் நாலேஜ் கேதர் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். நான் எட்டர்னல் டிவினிட்டினா என்ன, எட்டர்னல் அன்னோன்னா என்ன அப்படின்ட்டு, எப்படி 3 ஜோதிகளை எனக்கு கிரியேட் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வெறும் நாலேஜ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த சமயத்தில் இருந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது உங்களுடைய மைண்டில் இருக்கிற இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக அழியும் வரையில், அப்படியே அழிந்தாலும் நீங்கள் படைக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலையில் வெள்ளை ஜோதியிலிருந்து ஒரு கதிர் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் என்று உணர முடியும். நீங்களும் உணர முடியறதில்ல. யூ ஆர் தேட் அப்படின்னு பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல் இருக்கும் எதுவும் உங்களால் முடியாது. எல்லா பேரும் சொல்லுவாங்க வேதங்கள், யூ ஆர் தேட், யூ ஆர் பிரம்மன் அப்படின்னு எல்லாம் படிச்சுவிட்டு வேதி ஸ்கூலில் போய் படிச்சுவிட்டு எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிரபா என்ன ஆனந்தா, இந்த ஆனந்தா, அந்த ஆனந்தா அப்படின்ட்டு. நடக்கவே நடக்காது. அது தானாக ஏற்பட வேண்டும். எனக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த நிலையும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த நிலைக்கு உங்களால் போக முடியாது. அனைத்தையும் தூக்கி எறிய முடியாதப்பா உங்களால். அது மட்டும் இல்லை, அந்த நிலைக்கு போனால் கூட அதுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, மனித கான்ஷியஸ்னஸ், அது இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கான்ஷியஸ்னஸ். என்னுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படி இல்லை. உலகத்தில் இருக்கும் அனைத்தும் நான். உலகத்தில் இருக்கிற அறியாமைகளை அறியாமைகள், அவர்கள்ட்ட இருக்க கெட்டது நல்லது எல்லாம் எனக்கு என்னுடைய ஆன்மீக அனுபவம் அந்த மாதிரி அப்படியே வரும். என் மைண்ட் அரெஸ்ட் ஆகி எல்லாம் வரும். அந்த சமயத்தில் எல்லாம் அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, உலகத்தில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் சக்தி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக நிறைய தடவை இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் ஆணாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பெண்ணாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் தேடாமலே, எதையும் நான் தேடி போகிறதில்லை, தேடாமலே. உங்களால் முடியுமா? எவ்வளவு கெட்ட ஒரு மனுஷனுடைய, நீங்கள்லாம் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மனுஷனுடைய கான்ஷியஸ்னஸ், மனிதத்தின் மைண்டில் இருக்கிற கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி
நான் தேடாமலே வரும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் எனக்கு வந்திருக்கும் போல தெரியும். இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். அப்போத்தான் நான் இருக்கும் நிலையை அடைய முடியும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த குரூப் சேட் வாட்ஸ்அப் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. அதை ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டிய கேள்வி இருந்தால் கேட்கலாம். அது பின்டு கமெண்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடன் பேசுகிறேன்.